வாவ், மேம் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஓ மை காட், எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்கு. ஹே லிலி, என்னது இது? மேம் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. லிலி அண்ட் லோட்டஸ், பார்த்தீங்களா? எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கிளாஸில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லிடுவாங்க. அச்சச்சோ, எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வந்துருச்சா? போச்சு, நான் என்ன மார்க் வாங்குவேன்னே தெரியல. எங்கள் அம்மா நல்லா திட்ட போகிறாங்க. என்ன நான்சி இது, லீவ் முடிச்சு வந்தம்மா ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டேபிள் மேலே இருக்கு. மேம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பண்டி, நான் 1 மார்க்லலாம் நிறைய தப்பு பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எங்கள் அம்மா இந்த டைம் 90க்கு மேலே மார்க் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னது 90க்கு மேலே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அவன் பாஸ் ஆவனானே டவுட்டாக இருக்கு. என்னது பாஸ் ஆவையான்னு டவுட்டா இருக்கா? அன்னைக்கு எந்திரின்னு சொன்னேன், கேட்டியா நீ? நீ வேற சும்மா இரு நான்சி. இப்ப திட்டி என்ன ஆக போகுது? நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன், இந்த டைம் மட்டும் பாஸ் ஆயிட்டேன், திருப்பதியில வந்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, என்னை எப்படியாவது எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆக்கி விட்டுருப்பா. எக்ஸாம் அன்னைக்கு படிக்காம காலையில 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா நீ? நான்சி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இதுக்கு எங்க அம்மாவே பரவாயில்ல போல இருக்கு. மேம் வர்ற மாதிரி தெரியுது நான்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆமா பண்டி, மேம் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேம் எல்லாரும் நல்லா இருக்கோம் மேம். வெரி குட். ஸோ எல்லாரும் பூஜா ஹாலிடேஸ் முடிச்சு வந்துட்டீங்க. நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பர்ஸும் எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. எல்லா எக்ஸாம் பேப்பர்ஸும் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் மேம். ஓகே, நான் ஒவ்வொருத்தரையாக ரோல் நம்பர் வைஸ் கூப்பிடுவேன். அவங்க மட்டும்தான் முன்னாடி வரணும். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கடைசியில் பார்த்துக்கலாம். போச்சு, லீவு முடிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வர்றோம். இன்னைக்கே நிம்மதியா இருக்க விடாம எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. சைலன்ஸ். அங்கே யார் பேசிக்கிட்டு இருக்கது? சிண்டு, அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் யாரு? நான்சி. நான்சி, நீ மட்டும் எந்திரிச்சு வாமா. பயமா இருக்கு கடவுளே. 100 out of 100 வாங்கியிருக்கணும். 100 out of 100 வாங்கியிருக்கணும். நான்சி, 90 out of 100. எப்பவுமே 95க்கு மேலே மார்க் வாங்குவல்ல? ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்க நான்சி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 100 வாங்கணும். அச்சச்சோ, 90 தான் வாங்கியிருக்கனா? மேம், நான் 1 மார்க்கில் தான் மேம் மிஸ்டேக் பண்ணேன். கண்டிப்பாக 95க்கு மேலே வாங்குவேன் மேம். 1 மார்க்கில் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கியா? 2 மார்க்ஸ்லேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்க. நல்லா பாருப்போ, ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக். மேக்ஸ் எல்லாம் சும்மா பார்த்தா பத்தாது, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் மிஸ்டேக் வராது. போச்சு, மேக்ஸில் கண்டிப்பாக 100 வாங்குவேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். 90 தான் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா நல்லா என்னை திட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் யார்? பிங்கி. பிங்கி வாமா, இன்னும் நிறைய பேத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கு. மேம், பிங்கி ஆப்சன்ட் மேம். என்னது, பிங்கி ஆப்சண்ட்டா? 10 days லீவ் விட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 days எடுத்தால் தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா? சரி, அடுத்தது யார்? ஓகே, நெக்ஸ்ட் ரோல் நம்பர் யார்? பப்ளு. பப்ளு எந்திரிச்சு வா. ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் தான். கரெக்டான ஆன்சரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. வெறும் 65 தான் வாங்கியிருக்கேன். அப்பாடா, எப்படியோ நான் பாஸ் ஆயிட்டேன். என்ன பப்ளு, 65 வாங்கினதே ரொம்ப பெருமையாக இருக்கா? சிரிச்சிட்டே வந்து வாங்குற? 80க்கு மேலே வாங்கணும், 90க்கு மேலே வாங்கணுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை. ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், அப்படித்தானே? அப்பாடா, தப்பிச்சிட்டோம். நம்ம எப்படியோ பாஸ் ஆயிட்டோம். அந்த பண்டி பையன் ஃபெயில் ஆயிட்டானா இதை வச்சு அவனை கிண்டல் பண்ணலாம். ஐயோ, இந்த பப்ளு எப்போ ஃபெயில் ஆகிக்கிட்டு இருப்பான், அவனே இந்த டைம் 65 வாங்கிட்டானே. போச்சு, அடுத்த எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்மளை இதை வச்சே கிண்டல் பண்ண போறான். அடுத்தது யாரு? சிண்டு வா. சிண்டு எந்திரிச்சு வா. சிண்டு, எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் 0 போடுறதுக்கு முன்னாடி அவரே 0 போட்டுட்டாரு. எந்திரிச்சு வாடா. மேம், அப்ப நான் 0 மார்க் வாங்கியிருக்கேனா மேம்? இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஷீட்டை என்னோட வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஒரு ட்ரை கூட கொடுக்க கிடையாது அடிஷனில். எல்லாத்தையும் 0 0 0ன்னு போட்டு வச்சுருக்க. நீயே பாரு, ஒரு கொஸ்டின்காவது ஆன்சர் போட்டிருக்கியான்னு பாரு. இதை வேற நான் கரெக்ட் பண்ணி உனக்கு மார்க் வேற கொடுக்கணுமா? நாளை கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரேன். மேம், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தேன் மேம், எனக்கு 0 தான் மேம் வந்துச்சு. உன்னோட பேப்பரை கரெக்ட் பண்ணதில் எனக்கு தலைவலி தான் வந்துச்சு. எடுத்துட்டு கிளம்பு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஏண்டா சிண்டு, நீ வாங்கியிருக்கிற முட்டையெல்லாம் வச்சு நாங்கள் என்ன ஆம்லெட்டாக போட்டு சாப்பிட்றது? பேப்பரை எடுத்துகிட்டு போகிறக்கு என்ன உனக்கு என்ன அசிஸ்டண்ட் வருவாங்களா பின்னாடியே? எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நாளைக்கு கையெழுத்து வாங்கிட்டு வர்ற. சைன் இல்லை, கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன் பார்த்துக்கோ. எங்க அம்மாவோட கையெழுத்து எங்க அம்மாவை விட நான் நல்லா போடுவேன் மேம். நெக்ஸ்ட் ரோல் நம்பர் யாரு? ரோஸ். ரோஸ் எந்திரிச்சு வாமா. பேப்பர்னா இந்த மாதிரி இருக்கணும், தப்பே கண்டுபிடிக்க முடியல. 100 out of 100. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ரோஸ்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ்
எல்லாரும் ரோஸுடைய எக்ஸாம் ஷீட் வாங்கி ரோஸ் எப்படி எழுதியிருக்கா எல்லாமே பாருங்க. ஆன்சர் மட்டும் இல்லை, ப்ரெசன்டேஷனும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. பண்டி அண்ட் கேங், ரோஸ் கூட சும்மா ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, ரோஸ் படிக்கிற மாதிரி படித்து எல்லாத்துலேயும் 100 out of 100 வாங்கணும். நெக்ஸ்ட் லில்லியும் 100 out of 100 தான் வாங்கியிருக்கா. லில்லி சீக்கிரம் எந்திரிச்சு வாமா. ப்ரெசன்டேஷன் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், மற்றபடிக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்க. எல்லாரும் லில்லிக்கு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். லில்லியோடைய ஆன்சர் ஷீட்டும் ரோஸுடைய ஆன்சர் ஷீட்டும் சர்க்குலேட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தராக பாருங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 10 mark கொஸ்டின்ஸ், 20 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே கிளாப் பண்ணது போதும். நெக்ஸ்ட் அபி 80 out of 100. ஃபுல்லாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதே இல்லை, சும்மா மேக்ஸை கண்ணால் பார்த்துட்டு வர்றது. மேம் நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டாக தான் மேம் எழுதினேன். கண்டிப்பாக நான் 95க்கு மேலே வாங்குவேன் மேம். என்ன அபி, அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறியா? சரி இரு, உன்னோட ஆன்சர் ஷீட்டை இப்போவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோ மேம், நான் அப்படி சொல்லலை மேம். நான் எல்லாமே கரெக்டாக தான் மேம் எழுதியிருக்கேன். என்னம்மா நீங்கள் இப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும்? 20 marks எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். 1 + 1 ஓகே, ப்ரீவியஸ் நம்பர்லேருந்து வந்த ரிமைண்டர் ஆட் பண்ணவே இல்லை பாரு. 338க்கு பதிலாக 238ன்னு போட்டிருக்கேன். இங்கேயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். 6 + 7 13 வருது. சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேன் மேம். ஓகே, நெக்ஸ்ட் லோட்டஸும் 100 out of 100 வாங்கியிருக்கா. நீ அங்கேயே இருமா, நான் ஆன்சர் ஷீட் பாஸ் பண்ணுறேன். 100 out of 100லாம் டெஸ்க்லேயே உட்காருங்கம்மா, நானே பாஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது யார்? பண்டியா. என்ன பண்டி, எப்போவுமே கிளாஸில் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருப்ப, இப்போ நான்சி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வா. போச்சு, அடுத்தது என்னோட ஆன்சர் ஷீட்டா? நான் நல்லா மாட்டினேன், பாஸ் ஆனானே தெரியலையே. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க? 40 out of 100. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு போட வேண்டியதாக இருந்துச்சு. இரு, உன்னோட ஆன்சர் ஷீட் ஓப்பன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பண்டி 40 out of 100. கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட நாளைக்கு சிக்னேச்சர் வாங்கிட்டு வரணும், புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக தான் எழுதியிருக்க. ஓகே, அப்புறம் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்க? இது நீ தான் எழுதுனியா? 173 + 234 வந்து 400ஆ? 3 + 4 0வா? 6 + 2 8 கரெக்டாக எழுதியிருக்க. இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலை. அடுத்தது என்ன பண்ணியிருக்க? எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக். இதெல்லாம் வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ், இது கூட உன்னால் கரெக்டாக போட முடியாதா? அப்பாடா, நல்ல வேலை நான் பாஸ் ஆயிட்டேன் நான்சி. பாஸ் ஆயிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா? அந்த பப்ளு என்னை விட அதிகமாக வாங்கி வச்சிருக்கானே, எங்கள் அம்மா நல்லா கம்பேர் பண்ணி என்னை நல்லா திட்ட போகிறாங்க நான்சி. அடுத்தது புஷ்பா, உன்னை தான் ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு கேட்கணும்னு நினச்சேன். என்ன ஆன்சர் ஷீட்டில் ஒன்றுமே இல்லை? எக்ஸாம் எழுத தூங்கிட்டியா? எந்திரிச்சு வாங்க. மேம் எனக்கு எக்ஸாம் எழுத ரொம்ப டவுட்டாக வந்துருச்சு மேம். அதான் மேம் நான் ஒன்றுமே எழுதாமல் விட்டுட்டேன். பேசிக் அடிஷனில் உனக்கு என்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு? கன்ஃபியூஷன் வந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியது தானே? ஒன்றும் கிளாஸில் கவனிக்கிறது கிடையாது, கிளாஸ் ரூமில் எல்லாத்துக்கிட்டேயும் சண்டை போடுறது. அப்புறம் எப்படி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும்? நாளைக்கு நீயும் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் கிடச்சிருச்சு இல்லை? நாளைக்கு கண்டிப்பாக வரும்போது அம்மா கிட்ட இல்லாட்டி அப்பா கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் வரணும். மேம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன் மேம். பட் நீங்கள் எனக்கு மட்டும் ஆன்சர் ஷீட் கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நான் எழுதுகிற எக்ஸாம் பேப்பர் தொலைச்சிட்டிங்களா மேம்? ஓ, உன்னோட ஆன்சர் ஷீட்டா? தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏதாவது இருந்தால் தானே மார்க் போட முடியும். உங்கள் அண்ணன் சிண்டு எல்லாத்துக்கும் 0 0ன்னு போட்டு வச்சுருக்கான், நீ வேற என்னமோ போட்டு வச்சுருந்தியே. இரு, மறந்துட்டேன், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் 0 0 1. எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் உனக்கு வர்றது 1ன்னு எழுதியிருக்க. இந்தா, உன்னோட ஆன்சர் ஷீட்லாம் ஒன்றும் தொலைக்கல, பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட நாளைக்கு கையெழுத்து வாங்கிட்டு கொண்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், இந்த எக்ஸாமில் பப்ளு எவ்வளோ மார்க் வாங்கினா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.